சத்தத்தை கேட்டேன். அப்படியே கண்களை மூடி வச்சு, இரக்கமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுங்க. அடிவை மறைத்து நீங்க பேசுங்க. எங்களுடைய நாவல இருந்து நீங்க பேசுங்க. கேட்கிறவர்களுக்கு 30, 60, 100 பலம் கொடுக்க உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் இங்கே பார்க்கிறோம், பரிசுத்தவான்களை அந்த நாட்களில் துன்பப்படுத்துறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நாட்களில் அவர் தீர்மானம் எடுத்திருந்தார். அதாவது அவர் பழைய பேர் சவுல். அவர் பரிசுத்தமானதுக்கு அப்புறம் தான் பவுல் அவருக்கு பேர். சவுலா இருந்த காலத்திலே நியாய பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதபடி கமாலியனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு நியாய பிரமாணத்துக்கு பக்தி வைராக்கியமாய் இருந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அவ்வளவுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியமாய் இருந்து நியாய பிரமாணத்துக்கு பக்தி வைராக்கியமாய் இருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி யாராவது சொன்னா அவங்க என்ன செய்வார்? அவரு பிடித்து அடித்து கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவர் திட்டம் போட்டு அவருடைய ஆலோசனை பண்ணி நிருபங்களை கேட்டு வாங்கி தன் சகோதரோடு கூட பிரயாணமாய் வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன எப்படி செய்வீங்க? ஓடியே போயிருவீங்க. ஐயோ இங்கதான் வாராரு, பிடிச்சு கட்டுக்கொண்டு போக வாராரு, ஓடியே போயிருவீங்க. ஆனா அனனியாங்கிற ஊழியக்காரர் ஓடி போகல. அவர் சொல்லுகிறார், இங்கே இயேசு சொல்லுகிறார், அவன் இப்போ ஜெபிக்கிறார், நீ போன்னு சொல்லும்போது அந்த அனனியா சொல்றாரு, ஆண்டவரே எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு துன்பப்படுத்தினேன், இந்த சவுல் இங்கேயும் கேட்டு நிருபங்களை வாங்கி வருகிறார் என்று கேள்விப்பட்டேனே. அப்படி சொல்லுங்க, இல்லை நீ போ, நேர்த்தருங்கிறது போ, இப்போ அவன் ஜோங்கலாம், நீ போன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னா, இந்த உலகத்திலே நமக்கு துன்பம் உபத்திரம் தருவதற்கு ஜனங்கள் உண்டு, பிசாசும் உண்டு. பிசாசு ஜனங்கள் மூலமாய் செய்வான். சாத்தான் தந்திரம் உள்ளவன். அவன் இன்றைக்கு இல்லை, அவன் என்றைக்குமே அவன் தந்திரம் உள்ளவன். யாரை எப்படி கெடுக்கணும்னா அந்த தந்திரத்தை அவன் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அதாவது மீன் அகப்படன்னா தூண்டி போடணும். அப்ப அந்த தூண்டி சும்மா போட்டா வராது, அதுக்கு ஒரு மீன் வேணும். ஒரு சின்ன மீனோ அல்ல ஒரு பூச்சோ, ஒரு பூச்சி தான் கொத்து போடுவாங்க. போட்டால் அந்த மீன் பட்டேந்து கவும், உடனே பிடிச்சி அந்த மிதப்பு கட்ட ஆந்த உடனே பிடிச்சி விட்டுருவாங்க, மீன் வந்துடும். அல்லேலூயா. இதே போலதான் அருமையான தேவச்சனமே, நம்மளை எப்படி தூக்கி எடுக்கணுங்கிறது ஏசப்பாவுக்கும் தெரியும். அதே நேரத்தில் நம்ம எப்படி பிடித்தவர் நம்மளை கொண்டு வரணும் அவருக்கு தெரியும். ஆனா நீங்க எப்படிப்பட்டவர்களும் அதுவும் அவருக்கு தெரியும். இயேசு அல்லேலூயா. ஆனா அதே நேரத்துல நம்ம இயேசுப்பா ஜீவனை கொடுக்கிறவரும் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவரும் ஜனங்களை நன்மையாக வைக்கதான் அவருக்கு விருப்பம். ஆனா நமக்கு எதிராக இருக்கிற சாத்தானுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு என்ன செய்யணும்? அழிக்கணும், கொல்லணும். அவன் நாசம் போக்குறதுக்கு தான் வரான், நல்ல வைக்கிறதுக்கு அவன் வரைய மாட்டான். அல்லேலூயா. ஆனா இந்த சவுலுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம், நியாயப்பிரமாணத்துக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம். நீங்க சொல்லுவீங்க, இவர் இப்படிப்பட்ட ஒரு பாவியான மனுஷன் தானே, இவரு தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறவர் தானே என்று சொல்லி நீங்க சொல்லலாம். அந்த அந்த சவுலா இருந்த காலத்துல அவருடைய துன்மார்க்கமான ஜீவன் என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை. இயேசு அதாவது நியாயப்பிரமாணத்தை இவங்க அழிக்க வந்திருக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை மாற்றுறாங்க என்று சொல்லி அந்த வைராக்கியத்துல இப்படிப்பட்டவர்களை கொலை செய்யணும், அல்லாட்டால் என்ன செய்யணும்? அழிக்கணும், தூசண வார்த்தை சொல்லி கட்டாயப்படுத்தணும், இதெல்லாம் அவங்க வேலை. ஆனா தேவன் பார்த்தார். அல்லேலூயா. உங்களையும் உபத்திரப்படுத்தும் போது கர்த்தர் இப்படிதான் இருந்துச்சுவாரு. நீங்க உபத்திரப்படுத்தும் போது, ஒரு உபத்திரம் பக்கத்து வீட்லயோ அக்கம் பக்கமோ உங்களை உபத்திரப்படுத்தும் போது நீங்க ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போது, நான் ஜெபத்தையும் கேட்கலையே நீ அடிக்க வரானே, ஜெபத்தையும் கேட்கலையே நான் உபத்திரப்படுத்துறானே என்று சொல்லும்போது இன்னும் நம்ம ஜெபம் காணாது, நம்ம ஜெபம் இன்னும் மேல போகல. அப்போ நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபத்திலையும் சில காரியம் இருக்குது. ஜெபம் நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். கமாண்டுமே, அதாவது பெருமையில நம்ம ஜெபிக்க கூடாது. பெருமை ஜெபித்தாண்டு கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. தாழ்மைக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அர்ப்பணிக்கணும். ஆனா இவன் நிருபங்களை கேட்டு வாங்கி வரும்போது
தேவன் அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. சூரியனை காட்டின அந்த வசனத்தை வாசிங்க. அது 12ஆம் வசனம் நினைக்கிறேன். மத்தியான வேளையிலே ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலையும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூட இருந்தவரோடும் பிரயாணம் என்னோடு கூட இருந்து பிரயாணம் பண்ணினோட சுற்றி பிரகாசித்ததை அந்த பிரகாசத்துல கண்டது மாத்திரமல்ல, அங்க கூப்பிடுறாரு பாருங்க இயேசு. வாசிமா. நாங்கள் எல்லாரும் தரையில விழுந்துட்டோம். சவுலே 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 நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? உங்க பேரையும் கூப்பிடணுமா? உங்க பேரை ஆண்டவர் கூப்பிடணுமா? 2 காரியம் இருக்கு. அன்பாயும் கூப்பிடுவாரு, அந்த சவுலே போல கோபத்தோடு கூப்பிடு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இவன் போனது ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறதுக்கு, இயேசு கிறிஸ்து துன்பப்படுத்துறது, இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறவரை துன்பப்படுத்துறதுக்கு. அல்லேலூயா. அனனியாங்கிற அவர் சொல்றதை பாருங்க. அது அந்த ஒரு வசனத்தை எடுத்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அப்படியே கொஞ்சம் ஒரு பக்கம் திருப்பி 10க்கு கீழே வரும் அந்த வசனம் வாசிங்க. அனனியாங்கிற வரும். அனனியாங்கிறது அப்படி சொல்லணும். அனனியா வரும். தமஸ்குவிலே வசனத்தை சொல்லிடுங்க. 10ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அனனியா என்குள்ள ஒரு பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடிமை என்றான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவுடைய வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்கிற ஒரு பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வையடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அல்லேலூயா. இப்போ சவுலா இருக்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கு உரமாய் வந்த மனுஷன், இப்பொழுது ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். சிலவங்க தரிசனம் சொப்பனம் கிடைக்கும். சும்மா இல்லை, நம்ம ஆண்டவர் நம்மளை தொட்டா சும்மா விட மாட்டார். அவர் தரிசனம் தருவார், சொப்பனம் மூலமா பேசுவார், ஊழியக்காரர் மூலமா பேசுவார். சிலவங்க அதெல்லாம் கேட்டுறது. என்ன காரணம்? நீங்க என்னத்துக்காக ஜெபம் பண்ணி அது மறந்துடும். நம்ம ஏன் மறக்கிறோம்னு சாத்தான் நம்மளை மறக்க வச்சிருவான். நம்ம எல்லாவற்றுக்கும் கவனமாக இருக்கணும். என்ன காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்தை விடாதபடி, நம்ம பெற்றுக்கொள்ள வரைக்கும் விடாதபடிக்கு ஜெபிக்கணும். ஒரு பக்கம் பண வசதி இல்லாமல் இருக்கலாம், ஒரு பக்கம் பண வசதி இருக்கலாம். அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம தனித்து ஆண்டவரிடத்துல போய் போராடணும். அல்லேலூயா. யாக்கோபு அந்த நாட்களிலே ஆடுகள், மாடுகள், மனைவிகள், பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆற்றாங்கரை அக்கறைப்படுத்திட்டு அவன் தனித்து ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. தனித்து ஜெபம் பண்ணும்போது போராடி நீ என்னை போக விடு, கிழக்கு விளக்குது நான் போனேன்னு சொல்லும் போது யாக்கோபு என்ன சொல்ல தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் உன்னை விடேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உன்னை விடேன், நீ என்னை ஆசீர்வதித்தால் உன்னை விடேன். அப்ப அப்படி சொல்லும்போது ஆண்டவர் கேட்கிற உன் பேர் என்ன? அல்லேலூயா. உன் பேர் என்ன என்று கேட்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதா? யாக்கோபனே அவன் சொல்லலாமே, என்ன ஆண்டவரே என் பேர் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கலாம். இன்னைக்கு அப்படி ஏத்து பேசுறது நிறைய இருக்கிறீங்க. ஆண்டவரத்துல ஜெபிக்கிறது தாழ்மை கிடையாது, பொறாமையிலே. எனக்கு அது தரல, எனக்கு இது தரல, நான் இத்தனை வருஷம் கூட இத்தனை சர்ச்சைக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், எங்களமா காணிக்க கொடுக்கிறேன், எங்களமா இருக்கிறேன்னு சொல்லி உள்ளத்திலே பெருமை கொண்டுடும். அந்த ஜெபம் மேல போகாது. இது சாத்தான் நம்மளுடைய சுயத்தை பயன்படுத்துவான். இதை நம்ம தள்ளி விட்டு ஆண்டவரத்தில் தாழ்மையோடு கூட. அதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறாங்க. இந்த அனனியாவும் சொல்லுகிற
அனனியாவை கூப்பிடும்போது அடியேன் என்று சொல்கிறார். ஏன்னா அநேக ஊழியக்காரர்கள் கூட அநேக பரிசுத்தம் அடியேன் என்று தான் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? நான் ஜெபித்தேன், நான் அங்க போனேன், நான் இங்க போனேன், நான் ஜெபித்தேன். நான்கிற வாயில நம்ம வாயிடுவோம் அடிமை என்று தாழ்த்தணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமை என்று நம்ம தாழ்த்தி ஜெபிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கணும். அப்பதான் அந்த ஜெபம் மேல போகும். நான் இன்று வந்தாச்சுன்னா சாத்தான் நம்ம ஜெபத்தை தட்டி விடுவான், மேல போகாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் கருத்தாக இருந்து நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஏன் அந்த அந்த சவுல் நிருபங்களை கேட்டு விரைவில் வாரான். ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளை விடக்கூடாது, விட்டு எண்ணி விடக்கூடாது, இவன் எத்தனை துன்பப்படுத்திட்டு இருக்கான், நம்ம தேவாலயம் கொண்டதுக்கு சம்மந்தப்பட்டிருந்தான், இனி இவனை விடக்கூடாது, இவனை வச்சு என்ன செய்யணும், இவனை வச்சே நம்ம சபையை கட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. இந்த சவுல பவுலாக மாற்றி ஆண்டோட ஒரு திட்டம், ஒரு மாற்றத்தை கொண்டு வர பாருங்க. இவன் நினைத்தது நியாயப்பிரமாணத்தின் முடிப்பான ஆண்ட ஒரு திட்டத்தை மாற்றி இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு மெய்யான தெய்வம் என்று அவன் சொல்லத்தக்க கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. மாற்றுகிற தெய்வம் நம்ம தெய்வம். மாற்றி அவன் எவ்வளவு பக்தி வைராக்கியமாய் நியாயப்பிரமாணத்துக்கு பக்தி வைராக்கியம் இருந்தான், அவ்வளவாய் இயேசு கிறிஸ்துக்கு பக்தி வைராக்கியம் வந்ததை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய இயேசப்பா மாற்றுகிறவர், நம்முடைய உள்ளத்தை மாற்றுகிறவர், நம்முடைய செய்கைகளை மாற்றுகிறவர், நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறவர். அதான் உன் நினைவு என் நினைவு அல்ல. ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் நம்ம அப்படி சாதிச்சிடலாம், இப்படி சாதிச்சிடலாம், நம்ம யோசனைலாம் வீண். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அதான் என்னுடைய சித்தத்தின்படி செய்யாங்க, பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யுங்க ஆண்டவர் சொன்னார். ஏன் நம்முடைய சுயம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள் மாறி போகும். நீங்க ஒருவேளை நினைப்பீங்க நம்ம யோசனை தான் சரி, நம்ம போறதுதான் சரி, ஆண்டவர் குறுக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துக்கும், ஆண்டவர் உங்களுடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும் அதானே கேட்கணும். தேவன் வைத்திருக்க திட்டம் பெரிதா இருக்கும், அவர் வைத்திருக்க திட்டங்கள் எண்ணங்கள் பெரிதா இருக்கும். அவருடைய யோசனை, அவருடைய ஆலோசனைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சின்ன காரியத்தை நினைப்போம், அவர் பெரிய காரியங்களை செய்வோம். நம்ம பெரிய காரியங்களை நினைக்கும் சரிதான், ஆனா அதை தாழ்த்தி ஜோமணி கத்தர் அதை அங்கீகரிக்கணும், அப்போ உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் இந்த சவுலா இருக்கும் காலத்தில் அவரை பவுலாக மாற்றினார். அதுதான் இவ்வளவு அந்த நாட்களில் அவர் செய்த இயேசு கிறிஸ்துக்காக எவ்வளவு பாடுபடுறார் தெரியுமா? அவர் எருசலேமுக்கு போனாங்க, அவரை கட்டி பிடிச்சு அடிச்சு அவரை துன்பப்பட, அவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் சொன்னதுக்காக நியாயப்பிரமாணத்தை அவர் மாற்றாருன்னு சொல்லி அவனை அடித்து அவனை சிறைச்சாலையெல்லாம் போட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த சிராக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்து மெய்யாக உயிர் தெழுந்தார் என்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று சொல்லி சாட்சி கூறி வைராக்கியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது தெரியுமா? அந்த 26ல நீங்க 1 வாசிங்க. அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறபடினாலே என்னை பாக்கியவான் என்று எண்ணுகிறேன். எவ்வளவு உபத்திர பாடுகளை இருந்தாலும் அவர் சொல்கிறார், இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில சின்ன ஒரு பிரச்சனை வந்து நம்ம முறுமுறுத்தணும், சின்ன காரியங்களை நம்ம படுபட வேண்டியது. ஏன் நம்ம கடந்து வர பாதையில நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை பாடணும், நல்ல ஆண்டவரை சமூகத்தில் நம்முடைய சித்தம் என்னன்னு கேட்கணும். அல்லேலூயா. சவுல் நம்மகிட்ட பலன் இருக்கு, ஆள் பலன் இருக்கு, கட்டாயப்படுத்தி தூசண வார்த்தை சொல்ல வச்சவன். சவுல் தேவனுடைய பிள்ளை துன்பப்படுத்தினவன், கட்டாயமா தூசண வார்த்தை சொல்ல வச்ச மனுஷன் இப்ப ஆண்டவருக்காக எவ்வளவு பாடுபடுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சாதான் யாரையும் கொண்டு மடக்கி செய்ய முடியும். அவரால்
அல்லேலூயா. ஆனால் அவருடைய சித்தத்துக்கு நம்ம காத்திருந்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் செய்கிறார். அப்படியே அல்லேலூயா. ஆனா இந்த நான் கொஞ்சம் வாஸ்தா, இந்த சவுல் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நியாயப்பிரமாணத்தின்படி 10 கட்டளை கை கொண்டவன், நியாயப்பிரமாணத்தில் பக்தி வைராக்கியம் இருந்தவன். இப்ப இயேசுவுக்காக அவன் பக்தி வைராக்கியமா இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி எப்படி பக்தி வைராக்கியமா இருந்தாரோ அதுக்கு அதே போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின்படி இயேசுவுக்காக பக்தி வைராக்கியம் இருந்து, இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, உங்க பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது இயேசு, அப்படி இரத்தத்தினால கழுவப்படணும் சொல்லி இயேசு கிறிஸ்துவை வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமும் இயேசுவுக்காக பக்தி வைராக்கியம் இருக்கணும். என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன வந்தாலும் இயேசுவுக்காக பக்தி வைராக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாட்களிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பல கசப்புகள் இருக்கலாம், அதெல்லாம் அர்ப்பணிக்கணும். நம்ம ஆலோசனை தள்ளி போடணும். தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தம் என்ன, எந்த காரியமும் ஆண்டவத்தில் கேளுங்க, அது உங்களுக்கு ஆண்டவர் விஸ்தாரமாக்கி தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய யோசனையின்படி, நம்ம திட்டத்தின்படி நம்ம என்னென்ன யோசிக்கிறோமோ அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இருக்காது. தேவனுடைய சித்தம் தான் நிறைவேறும். நம்முடைய யோசனை படி நடக்காது. ஹல்லேலூயா. உங்களை அவர் திட்டத்துக்கு வைத்திருப்பார். வேதத்தில் வாசிக்கிறோம், அநேக பரிசுத்தவான்கள் கடந்து போன பாதையில பார்க்கும் போது எல்லாவற்றிலையும் மேலான ஒரு காரியம், இயேசு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலத்தில் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த பூமியில என்ன நடக்குதோ அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் போய் தான் நமக்கு ஒரு தேற்றோட அனுப்பி பரிசுத்த ஆவியானவர் இருப்பங்க அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இப்போ என்ன செய்தார்? அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கிருபையின் காலம் இது. நாம் ஆண்டவருக்கு எப்படி ஜெபிக்கிறோம்? ஒரு சின்ன உபத்திரம், சின்ன பாடுந்தோடனே விசுவாசத்தை பின்வாங்கி போயிடும். நம்ம அப்படி பின்வாங்கி போவோமானால் ரட்சிப்பை நம்ம இழந்துடக்கூடாது. பின்வாங்கி போக இப்படி நம்ம ஜெப ஆயுதத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை யோனா 2ஆம் அதிகாரம், யோனா 2ஆம் அதிகாரம் 6, 7, 8, 3 வசனம் படிங்க. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். இல்ல, யோனா 2ஆம் அதிகாரம், இல்ல சாரி 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 6, 7, 8. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து, ஒரு நிமிஷம், அதுக்கு மேல ஒரு வசனம் படிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலத்தி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி வராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கையில் உள்ள கொடுமைகளும் விட்டு திரும்பவும் கடவர்கள். பாத்தீங்களா? இப்போ நம்ம கையில என்ன இருக்கும்? கொடுமை இருக்குதான். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா. மனுஷனும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமைகளும் விட்டு திரும்பவும் கடவர்கள். ஹல்லேலூயா. இந்த ரெண்டே வச்சிட்டு மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. கொடுமையான கைகளையும் மாற்றணும், நம்ம வழிகளை மாற்றணும். பாருங்க, ஆடு மாடு முதல் கொண்டு மேயும் விடல,
தண்ணியும் குடிக்கல, ருசியை பார்க்கல. ஹல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலன் பவுலும் ஆண்டவர் சந்தைக்கு அன்னைக்கு 3 நாள் சாப்பிடல. ஹல்லேலூயா. ருசியாமல் குடியாமல் 3 நாள் இருந்தார். ஆண்டவர் அப்படிதான் போட்டு நல்ல பவுல மட்டும் நல்ல புடமிட்டுட்டாரு. ஹல்லேலூயா. புடமிட்டவரைத்தான் தங்க மாதிரி தெரிஞ்சு நல்ல புடமிட்டு எடுத்து இப்ப விட்டுருக்கிறாரு ஆண்டவர். இப்ப ஆண்டவருக்காக பக்தி வரைக்கும் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா இந்த யோனா என்னன்னா அவனுக்கு எப்பவும் ஒரு பொறாமை தான். நான் தண்ணி இருக்க ஆண்டவர் இறக்கம் உள்ளவர், அவர் தயவு உள்ளவர், அவர் மனஸ்தாபடு. இப்ப இவங்க ரெட்டினை உடுத்தி சாம்பல் இருந்து நல்ல ஜோம் பண்ண உடனே அங்க ஆண்டவர் மனஸ்தாபட்டேன். ஹல்லேலூயா. 40 நாள்ல அழியடி சொல்ற பட்டணம் இப்ப அழியல. ஆண்டவர் இறக்கம் உள்ளவர், அவர் தயவு உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த 4ஆம் வசனத்துல 4ஆம் அதிகாரத்துல இருக்கிற வாசியம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தரிசனத்துக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் இறக்கம். அதுதான் நான் என்ன செய்தேன், தரிசிசுக்கு போனேன். நினைவுக்கு வந்த நீர் இறக்கம் உள்ளவர், நீர் தயவு உள்ளவர், நீர் இறக்கம் உள்ளவர் என்று. ஹல்லேலூயா. எவ்வளவுக்குள்ள யோனாவுக்கு பார்த்தீங்களா? இன்றைக்குள்ள ஊழியக்காரர்களும் அப்படிதான். என்னையும் சாத்தான் சொன்னேன், நான் சொன்னது செய்ய மாட்டேன். நான் அந்த மக்களை அழிக்க சொன்னேன். அவர் இறக்கம் உள்ளவராக இருக்கிறார், தயவு உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், மகனே, அந்த நினைவுப்பட்ட நான் கவிழ்க்கப்பட நீ உனக்கு விருப்பம் பண்ணி அதுக்கு ஒரு கோமியம் சொல்ல. ஆம்னாக்கு வாழ்ந்தது அது நல்லா தூங்கினான். நல்லா இருந்து ஆம்னாக்கு ஆண்டு பார்த்த ஒரு காய்ச்சல் செஞ்சார். புழு அரிச்சு வெயில் அடிச்சுட்டு அதுலயும் ஒரு கோபம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆம்னாக்கு காட்டி பரிதவிக்கிறாய். ஹல்லேலூயா. வாசிமா லாஸ்ட்ல 2 வருஷம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, அப்பொழுது யோனாவை பார்த்து, ஆமனாக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ? அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லது. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதும் இந்த ஆமனாக்குக்காக நீ பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேர், அதிகமான மனுஷர்களும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய இந்த நினைவுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ? ஹல்லேலூயா. இந்த நினைவு பட்டணத்துக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு மனம் இறங்கினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இறங்காம இருப்பாரா? உங்களுக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் மீட்கப்பட்ட ஜனம் இரக்கமும் தயவும் உள்ள பிள்ளைகள். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கமற்றவராய் கண்ணீரோடு பாரத்தோடு கவலையோடு கூட உங்களுக்கு ஏன் காப்பி, ஏன் சாயா, ஏன் தண்ணி எதுக்கு? உங்க வியாதம் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு மணி நேரம் காப்பி குடியாம சாய் குடி இருந்து அது வாருங்களேன். கர்த்தர் விடுவிக்காத பார்ப்போம். ஹல்லேலூயா. அன்னைக்கு நினைவே பட்டணத்துக்காரங்க கண்ணீர் விட்டு ஆடு மாடு முதல் தண்ணி குடிக்கல, ருசி பார்க்கல. இன்னைக்கு நம்ம உறங்கி முடிச்சோன்னா சாய குடிக்கும். உறங்கி முடிச்சு இனி சாத்தான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் பச்சைபாதம் உள்ளவர் அல்ல, பட்டை இருபுற கற்குள்ள பட்டயம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வசனத்துக்கு தான் நம்ம நடுங்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கணும். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரமா வந்து அந்த சவுரை பவுலாக மாற்றினார். இங்கே நினைவு பட்டணத்துல கர்த்தர் இரக்கமுள்ளவராய் 40 நாளுக்குள்ள கவிழ்க்கப்படும் என்று சொன்ன பட்டணம் இப்பொழுது ரெட்டிலும் சாம்பலும் வந்து ராஜாக்களும் பிள்ளைகளும் எல்லாரும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருந்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு நினைவு பட்டணத்திற்காக இறங்கினார். ஹல்லேலூயா. அந்த
அந்த இரக்கமுள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இரக்கமுள்ள தெய்வம் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி அவர் உயிர் தந்த இயேசு நம்முடைய மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். நாம் யாவரும் கர்த்தரை சார்ந்திருப்போம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.